ஹலோ ஹாய் மக்களே. ஸோ இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். இந்த வேர்ல்ட்ல பெரிய பிராண்ட்னு சொல்லக்கூடிய பிராண்ட் எல்லாமே ஒரு காலத்துல பயங்கரமா அடி வாங்கின பிராண்டுங்க தான். ஸோ இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம சைல்ட்ஹுட்ல, நம்ம ஸ்கூல் லைஃப்ல, நம்ம காலேஜ் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு ஈகோ டிசிஷன், ராங் டைமிங் போதும் ஒரு ப்ரோ வேல்யூ இருக்கிற பிசினஸும் க்ளோஸ் ஆக போகும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற பிராண்ட்ஸ் எல்லாம் அது எப்படி இவங்களுக்கே நடந்து சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. லாஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிராண்ட் நோக்கியா. ஸோ நோக்கியா கிங்கா இருந்தவன் எப்படி ஜூரோ ஆனான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? காலகட்டத்தில் மொபைல் சொன்னாவே நோக்கியா தான். என்னடா இது வசனமே புரியல. ஸோ ஸ்கூல்ல பேக்கெட்ல இருந்த மாசு, பஸ்ல இருந்த மாசு, ஆனா கிளாஸ் டீச்சர் பார்த்தா மட்டும் க்ளோஸ். அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியா இருக்கும். போன் கீழே விழுந்தா கூட போன் சேஃபா இருக்கும், ஃப்ளோர் தான் டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா ப்ராப்ளம் உங்களுக்கு எங்க தெரியுமா? ஆண்ட்ராய்டு வரும்போது, ஆப்பிள் வரும்போது இவங்க சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? அங்க ஆல்ரெடி பெஸ்ட், எல்லாமே நம்மளோட போன் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட்டா இருந்தாங்க. மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது, டெக்னாலஜி சேஞ்ச் ஆகுது, ஆனா இவங்க மட்டும் சேஞ்ச் ஆகவே ஆகல. ஸோ அதோட ரிசல்ட் என்னன்னா, ஸோ டச் போன் ட்ரெண்ட் மிஸ், ஸோ ஆப்போட எக்கோ சிஸ்டம் மிஸ். ஸோ மக்கள் எல்லாமே ஆண்ட்ராய்டு பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு காலத்துல கிங்கா இருந்தவங்க கொஞ்ச நாள்லயே சைடு ரோலுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா சேஞ்ச் அக்செப்ட் பண்ணலன்னா மார்க்கெட் உங்களை அக்செப்ட் பண்ணாது.